பார்த்துறேங்க. வாங்க வாங்க போகலாம். அப்பா நாங்கள் கோயிலை சுற்றி பார்த்துட்டு வரோம். சரிப்பா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. போகலாம். சீக்கிரம் வந்துடுங்க. வர்றோம். அப்பாவுக்கு திதி கொடுக்கணும். பேஷா பண்ணிடலாம். செய்யலாங்களா? உட்காருங்க. இப்படி இந்த கல்வெட்டை பாரு. நல்லா இருக்குல்ல? நான் படிக்கிறேன், நீ எழுதுறியா? சரி. கண் காட்டும் நுதலானும் கனல் காட்டும் கையானும் பெண் காட்டும் உருவானும் பிறை காட்டும் சடையானும் பண் காட்டும் இசையானும் பயிர் காட்டும் புயலானும் வெண்காட்டில் உறைவானும் விடை காட்டும் கொடியானே பேயடையா பிரிவெய்தும் பிள்ளையினோடு உள்ள நினைவு போதியர்கள் பிண்டியர்கள். தியாகு, அங்க பாரு, அந்த வெள்ளைக்கார பொண்ணு கூட எவ்வளவு அழகா தமிழ் கூட்டி படிக்குதுன்னு. இது கேன்மீன். அறிவுடையீர் இது கேன்மீன். அம்மா அழகா சொல்லி தராங்க. நீ படி. மண்ணோடு நீர் அனல் காலோடு ஆகாயம் மதி இரவி எண்ணில் வரு நியமானன் உன் கையெழுத்து நல்லா இருக்கு. எனக்கு உன் கையால இந்த பாட்டு தர முடியுமா? சரிங்க. அதுல உன் கையெழுத்து போட்டுக்கொடு. ம். ஓ, தோரை என் பேரை சேர்த்து எழுதி தர மாட்டீங்களோ? நன்றி. ஓ, தோரை அவங்களுக்கு மட்டும்தான் எழுதி தருவீங்களோ? எனக்குலாம் எழுதி தர மாட்டீங்களோ?
தடமண்டு தூரை கொண்ட தாமரையின் பூமரையை கடல் வெண்ட கதிர்முத்த நகை காட்டும் காட்சியதே. இதை விட்டு போயிடாதரா. சொல்வா 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 போயிடாதரா. அம்மா 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 தங்கச்சி 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 தாமரை 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 துளசி 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 அம்மாடி அம்மாடி பாருமா துளசி தாமரை 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 அப்பா வந்துரு. அம்மு பாப்பா பாப்பா அம்மு பாப்பா பாப்பா தியாக ஐயோ தியாக தியாக டேய் தியாக வேலை இருக்காடா தியாக தியாக ஐயோ அறுத்துட்டோம்ல. இது நான் சின்ன வயசில் எழுதின சிறுகதை. இது ராமேஸ்வரம் கோயிலில் கல்வெட்டை பார்த்து ஒருத்தர் சொல்ல சொல்ல நான் எழுதின தேவார பாடல். கண் காட்டும் நுதலானும் கனல் காட்டும் கையானும் பெண் காட்டும் உருவானம் பிறை காட்டும் சடையானும் பண் காட்டும் இசையானும் பயிர் காட்டும் புயலானும் வெண்காட்டில் உறைவானும் விடை காட்டும் கொடியானே பேயடையா பிரிவெய்தும் பிள்ளையினோடு உள்ள நினைவு ஆயினவே வரம் பெறுவர் ஐயுற வேண்டா ஒன்றும் வேயனதோல் உமைப்பங்கன் வெண்காட்டு முக்குள நீர் தோய்வினையார் அவர் தம்மை தோயாவாம் தீவினையே. இந்த தேவார பாடலை படித்தவங்களோட ரத்தம் இதில் பதிஞ்சிருக்கு. அவங்களும் இப்போ நம்ம கூட தான் இருக்காங்க. தியாகு தியாகு மாசத்துக்கு அப்புறம் தான் எனக்கு முழிப்பு வந்ததா சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் உன்னதான் தேடினேன்.
என்னைக்காவது ஒரு நாள் நீ திரும்ப வந்துருவேன்னு நினைச்சு நான் காத்துக்கிட்டே இருந்தேன். ஆனா என்னைக்குமே நீ வரமாட்டேன்னு எல்லாரும் நீ ஏமாத்த பார்த்தாங்க. நான் நம்பல. கொஞ்ச நாள்ல என் அப்பா நடைப்பணம் ஆயிட்டாரு. படிப்பை முடிச்சுட்டேன். லைப்ரரினா தான் வேலை பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா நீ எங்க போனாலும் வாய் எழுத விட மாட்டேன்னு எனக்கு தெரியும். அது புத்தகமா வரும். அந்த புத்தகம் என் கண்ணில் படும்னு நான் நினைச்சது வீண் போகல. நான் இறந்துட்டேன்னு நினைச்சு நீ என்னை தேடி வரல. ஆனா நம்ம 2 குடும்பத்தையும் அழிச்சது உன் சித்தப்பாங்கன்னு தெரிஞ்சும் அவங்கள பழி வாங்கணும்னு உனக்கு தோணலையா? இல்லை தாமரை, அவங்கள பழி வாங்கிட்டா மட்டும் நாம் இழந்ததெல்லாம் திரும்ப கிடச்சிட போதா? அவங்க அது நல்லா இருக்கட்டும். எப்படி நல்லா இருக்க முடியும்? என்ன சொல்கிற தாமரை? ரெண்டு சித்தப்பாக்களும் இருந்த நிலத்தை எல்லாம் விற்று குடிச்சு அழிச்சிட்டாங்க. குடிச்சிட்டே இருந்ததுனால பெரிய சித்தப்பா இறந்துட்டாரு. சின்னவர் கல்யாணம் பண்ணியும் திருந்தாம குடிச்சே படுத்த படுக்கை ஆயிட்டாரு. நான் ஊரை விட்டு வந்தே ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அவங்களாம் இப்போ எந்த நிலைமையில இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. இந்த நிலத்தால நம்ம 2 குடும்பமும் அழிஞ்சு போயிடுச்சுல்ல. நிலம் என்ன செய்யும் தாமரை? நிலமும் இடமும் காலங்காலமாக அங்கேயே தான் இருக்குது. மனுஷங்க தான் அதை அபகரிக்கணுன்றதில் ஆளாளுக்கு அடிச்சுட்டு சாகுறாங்க. நிலமும் இடமும் நிலையானது, மனுஷங்க தான் வித்தியாசமானவங்க. தியாகம், எப்படி உன்னால இப்படிலாம் யோசிக்க முடியுது? இது ஆன்மீகம் கொடுத்த ஞானமா இல்லை வாழ்க்கை கற்றுக் கொடுத்த பாடமா? ரெண்டும் தான். தியாகம், நிலமும் வீடும் இல்லாதவங்கள இந்த சமூகம் நாடோடின்னு தானே சொல்லுது. அது மட்டும் இல்லை, இந்த பூமியில் நடக்கிற யுத்தமும் போரும் நிலங்களை சார்ந்து தானே நடக்குது. அப்போ மனுஷங்களை பைத்தியக்காரங்கன்னு சொல்றியா? ஓ, மௌன சாமியாரு, வாங்க நாளைக்கு ராமேஸ்வரம் கோவிலுக்கு போயிட்டு வரலாம். போகலாம். இந்த கோவிலுக்கு வந்து 25 வருஷம் ஆச்சுல்ல? நீங்கள் எழுத்தாளர் சைன் தாமஸ் தானே? ஆமாம் சார், நீங்கள் எழுதின ஆனந்தம் பட்டேன் சார், எக்ஸலண்ட் சார். இந்த அனுபவம்லாம் உங்களுக்கு எங்கே சார் கிடச்சிது? இயற்கையோட பயணிச்சா தானாக வரும். நிறையா எழுதுங்க சார், வாழ்த்துக்கள் சார். நாங்கள் தீவிர வாசங்க சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூம்மா, வரேன். ஏன் அடிக்கடி திரும்பி பார்க்குற? இல்லை, யாரோ ஒருத்தங்க நம்ம பின்னாலே தொடர்ந்து வர மாதிரி ஒரு உணர்வு. காலம்
எவ்வளோ கொடுமையானதில்ல. ஒரு நிமிஷத்தில் எல்லாத்தையும் தூக்கி அடிச்சு வாழ்க்கைய சீட்டுக்கட்டு மாதிரி கழிச்சிருச்சு. நீயாவது ஆன்மீகம், காதல், எழுத்துன்னு தப்பிச்சிட்ட. ஆனா நான் தியாகம், கொஞ்ச நேரம் உன் மடியில தலை வச்சு படுக்கட்டுமா? என்னை மன்னிச்சிட்டு தாமரை. மன்னிக்கணுமா எழுத்தாளரே? இந்த வாழ்நாள் முழுக்க மொத்தமாக கொடுத்துக்கிட்டே இரு. அப்புறம் உன்னை மன்னிக்கணுமா வேண்டாமான்னு நான் தீர்மானிச்சுக்கிறேன். நிச்சயமா உன்னை நிறைய காதலிப்பேன், நிறைய எழுதுவேன். சரியா?